வணக்கம். அரசியல் A to Z. திருவண்ணாமலை, தர்மபுரி யார் முதலிடம்? வன்னியரா, பறையரா, முதலியாரா? நண்பர்களே, கடந்த 4 வாரமாக 1 விழுப்புரம் கடலூர், 2 ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர், 3 சென்னை, 4 திருவள்ளுவர் கிருஷ்ணகிரி போன்ற 4 காணொளியில் 8 மாவட்டங்களில் எந்த சமூக மக்கள் முதலிடம் உள்ளார்கள் என்ற விவரங்களை காணொளி வாயிலாக பார்த்தோம். இந்த காணொளியில் வெளியிடப்படும் தகவல் அனைத்தும் நன்கு ஆய்வு செய்து உண்மையை பிரித்தெடுத்து காணொளியாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறோம். சமூக பற்றுடன் சமுதாய விழிப்புணர்வுதான் நமது முதல் நோக்கம். இந்த காணொளி வாயிலாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் முக்கிய 5 ஜாதிகள், அதில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் சமூகம் அல்லது ஜாதிகள் பற்றி ஆய்வு தகவலை காணொளியாக்குகிறோம். சமூகத்தில் உள்ள சமூக விரோதிகள், சமூக துரோகிகள், ஜாதி இல்லை என்று சொல்லிக்கொண்டு தனது ஜாதிகளை வளர்ப்பவர்கள், சமத்துவம் பேசிக்கொண்டு சமூக சதிவேலை செய்வது நடைமுறையாகிவிட்டது. உன் அடையாளத்தை அளித்தால் நீ அடிமையாகி விடுவாய் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். சரியான தகவல்களை மறைத்து பொய்யான தமிழ் பற்று பேசி தமிழ்நாட்டை விற்பனை செய்வது, விவசாய நிலங்களை அழித்து அந்நியர்களை குடியேற்றுவது, ஆதி குடிமக்களை அடிமை குடிமைகளாக மாற்றுவது, தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை சுரண்டி தனியார் மயமாக்குவது, பெரும்பான்மை குடிகளை அழிப்பது, சிறுபான்மை மக்கள் மற்றும் பெரும்பான்மை மக்கள் இடையே வெறுப்புணர்வு ஏற்படுத்தி அமைதியற்ற சூழல் உருவாக்குவது, ஜாதிக்குள் ஊடுருவி அழிப்பது, முக்கியமாக சினிமா துறை, தொழில்துறை, விவசாயம், இயற்கை வளம், நில அபகரிப்பு, அரசு பணியில் அந்நியர்கள், ஊழல் போன்ற கட்டமைப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டை அழிக்கும் சதிகார கும்பல் உருவாகி வருகிறது. நாம் இந்த காணொளிகளை உருவாக்க பல வருட அனுபவம், ஆய்வு, உண்மை தரவுகள், சூழல், ஆய்வு தகவல்களை அழுத்தமாக உங்கள் மனதில் பதிவு செய்வதே நமது நோக்கம். கணக்கிலில்லாத பொருளாதார செலவில் இந்த காணொளிகள் உருவாக்கப்படுகின்றன. ஆட்கள் சம்பளம், போக்குவரத்து செலவு, அலுவலகம், உணவு செலவு, மின்சாரம், அவசிய பொருட்கள் என்று பல லட்சங்கள் கை செலவில் 10 பைசா கூட லாபம் இல்லாமல் இந்த காணொளிகள் உருவாக்கப்படுகின்றன. சுய நலன் கூடிய இந்த சமூகத்தில் பொது நலன் என்பது முட்டாள்தனம் என்பார்கள். இந்த உழைப்பு, பொருள் செலவு எல்லாம் சமூக நலனுக்காகவே உருவாக்கப்பட்டன. ஆனால் கடந்த 2 வருடங்களில் 640 சப்ஸ்கிரைபர்கள், அதாவது 1000 காணொளியை பார்ப்பவர்களில் ஒருவர் மட்டும் சப்ஸ்கிரைபர் செய்கிறார்கள். எப்படி பொருளீட்ட முடியும்? எந்த பலனும் எதிர்பாராமல் சேவை செய்யும் இயற்கை என்ன முடிவு செய்கிறதோ அதை யாராலும் மாற்ற முடியாது. விஷயத்துக்கு போகலாம். இந்த வாரம் 1 திருவண்ணாமலை மாவட்டம் 8 சட்டமன்ற தொகுதிகள் கொண்டவை. அதில் 2 சட்டமன்ற தொகுதி பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டவை. அவைகள் 1 செங்கம் தனி, 2 வந்தவாசி தனி. மீதம் 6 சட்டமன்ற தொகுதிகள். அவைகள் திருவண்ணாமலை 63, கீழ்பெண்ணாத்தூர் 64, கலசப்பாக்கம் 65, போலூர் 66, ஆரணி 67, செய்யாறு 68. 2 தர்மபுரி மாவட்டம் 5 சட்டமன்ற தொகுதிகள், பாராளுமன்ற தொகுதி 1 கொண்டவை. அவைகள் 57 பாலக்கோடு, 58 பெண்ணாகரம், 59 தர்மபுரி, 60 பாப்பிரெட்டிப்பட்டி, 61 அரூர் SC. திருவண்ணாமலை மற்றும் தர்மபுரி இந்த 2 மாவட்டங்களிலும் முக்கிய 5 ஜாதிகள். 1 திருவண்ணாமலை வன்னியர், ஆதி திராவிடர், முதலியார், இஸ்லாமியர், கிறிஸ்துவர். 2 தர்மபுரி மாவட்டம் வன்னியர், ஆதி திராவிடர், கொங்கு வேளாளர், முதலியார், செட்டியார் போன்ற முக்கிய 5 ஜாதிகள் உள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் முதல் 3 இடங்களை பிடிக்கும் ஜாதிகள். 1 செங்கம் SC, வன்னியர் 33%, ஆதி திராவிடர் 25%, முதலியார் 8%. 2 திருவண்ணாமலை வன்னியர் 32%, ஆதி திராவிடர் 18%, முதலியார் 11%. 3 கீழ்பெண்ணாத்தூர் வன்னியர் 43%, ஆதி திராவிடர் 23%, முதலியார் 7%. 4 கலசப்பாக்கம் வன்னியர் 38%, ஆதி திராவிடர் 22%, முதலியார் 12%.
5. போலூர் வன்னியர் 47%, ஆதி திராவிடர் 15%, யாதவர் 6%. 6. ஆரணி வன்னியர் 29%, முதலியார் 23%, ஆதி திராவிடர் 18%. 7. செய்யார் வன்னியர் 39%, ஆதி திராவிடர் 25%, முதலியார் 13%. 8. வந்தவாசி SC வன்னியர் 31%, ஆதி திராவிடர் 27%, இஸ்லாமியர் 15% கொண்டுள்ளார்கள். தருமபுரி மாவட்டம் முதல் 3 இடங்களை பிடிக்கும் ஜாதிகள்: 1. பாலக்கோடு வன்னியர் 61%, கொங்கு வெள்ளாள கவுண்டர் 20%, ஆதி திராவிடர் 10%. 2. பெண்ணாகரம் வன்னியர் 56%, ஆதி திராவிடர் 10%, முதலியார் 5%. 3. தருமபுரி வன்னியர் 61%, ஆதி திராவிடர் 10%, இஸ்லாமியர் 4%. 4. பாப்பிரெட்டிப்பட்டி வன்னியர் 40%, கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 25%, ஆதி திராவிடர் 20%. 5. அரூர் ஆதி திராவிடர் 28%, வன்னியர் 16%, கொங்கு வெள்ளாள கவுண்டர்கள் 15%. இந்த மக்கள் தொகை கொண்டுள்ளார்கள். திருவண்ணாமலை மற்றும் தருமபுரி 2 மாவட்டங்களிலும் 13 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அவைகளில் வன்னியர் 12 சட்டமன்ற தொகுதிகளில் முதலிடத்தில், அரூர் ஒரு சட்டமன்ற தொகுதி, ஆதி திராவிடர்கள் முதலிடத்திலும் உள்ளார்கள். அதாவது 13இல் 12 சட்டமன்ற தொகுதிகள் வன்னியர் சமூக மக்கள் முதலிடத்தில் உள்ளார்கள். அரசியல் நுண்ணிய நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள அரசியல் A to Z காணொளியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.